ஹாய் எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் சட்டென்று மாறுது வானிலை படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங்கும்போது ஜெய், மீனாட்சி போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே எழுதி டைரக்ட் பண்ணவர் யாருன்னா பாபு விஜய்ங்கிறவர் பண்ணியிருக்காரு. கிரீஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரிச்சர்டுங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சட்டென்று மாறுது வானிலை ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகனான ஜெய் வந்து ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்தவர். ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு. வேறு படத்தோட கதாநாயகி வந்து ஒரு மினிஸ்டர் பொண்ணாக இருக்காங்க. அப்படி இருக்க அந்த மினிஸ்டர் வந்து இவளை வந்து ஒரு ஜாதக ரீதியாக ஒரு அரசியல் பெரியாளுக்கு 2வது தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்க பிளான் பண்ணுறாரு. அட் தி சேம் டைம் இது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதனால அவங்க அம்மாவே அந்த மினிஸ்டர் வந்து கொன்னுடுறாரு. அதனால வந்து மினிஸ்டரை விட்டு கதாநாயகி வெளியே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டியும் இருக்கான். அப்படி இருக்க ஒரு கட்டத்தில் ஜெய்யும் மீனாட்சியும் மீட் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு காதலாகுது. அது வந்து கல்யாணம் வரைக்கும் போகுது. கல்யாணம் பண்ணி இவங்க வந்து ஹனிமூனுக்கு போகிறாங்க. ஒரு ரிசார்ட்டில் தங்குறாங்க. அந்த ரிசார்ட்டோட ஓனர் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ரிசார்ட்டில் தங்குற எல்லாரையும் வந்து அவங்களோட அந்தரங்க காட்சிகளை வீடியோ எடுத்து, அதாவது அதை வந்து ஃபாரின் கண்ட்ரி, அதாவது டார்க் வெப்பில் போடக்கூடிய ஒரு பர்சன். அப்படி இருக்க இவங்க வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. லைஃப் வந்து ஸ்மூத்தாக ஓடுது. அட் எ பாயிண்ட் வந்து இவங்க லைஃபுக்குள்ள ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸுங்கிறது பெருசாக வருது. அதுக்கப்புறம் இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மினிஸ்டர் வந்து தன்னோட பொண்ணை இவன்ட்டேருந்து பிரிக்கணும்னு காத்துட்ருக்கிற அந்த மினிஸ்டர்கிட்ட கதாநாயகி போய் சேர்ந்தாங்களா? அதே சமயம் ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டி வந்து இவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கும்போது அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா? இன்னொரு பக்கம் இவங்க தங்கின ரிசார்ட்டில் இவங்களோட அந்தரங்க வீடியோவை ஒரு ஹோட்டல் ஓனர் கையில் வச்சுருக்கான். அப்படிங்கும்போது அவனை கதாநாயகன் ரிட்டாலியேட் பண்ணாரா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் சட்டென்று மாறுது வானிலை. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஜெய் வந்து ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கதாநாயகம் இந்த படத்துக்கு தேவையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஜிஎஃப் வில்லனும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படம் வந்து ஒரு ரெசார்ட்டு, ஹில் ஸ்டேஷனு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனோட வீடு, ஐடி ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து கேமராவில் நீட்டாக தான் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. சாங்ஸுமே படத்தில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விஷுவலியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய சில ட்விஸ்ட்டு, யோகி பாபுவோட சில காமெடி மொமெண்ட்ஸும் வந்து படத்தில் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது வந்து இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் அப்படின்னா, நிச்சயம் இந்த படத்தை வந்து ஒரு த்ரில்லர் மோடில் வந்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு வந்து எக்கச்சக்க நாட்டுங்கிறது இவங்க போட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் ஆகணும். ஆனால் எந்த நாட்டிலையுமே ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பதப்பதைப்பு, அந்த கனெக்டே இல்லாமல் போனது வந்து இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு நெருடலான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் டுவர்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி கதை வரும்போது அங்கங்கே இவங்க கொடுத்துருக்குற அந்த யோகி பாபு காமெடிங்கிறது வந்து காமெடியாக தனி ட்ராக்ல பார்க்க வேண்டிய காமெடியை உட்காந்து ஒரு மெயினான படத்தில் வந்து சீரியஸ் நோட்டில் போயிட்டு இருக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு காமெடி கொண்டு வர்றது படத்தில் வந்து எரிச்சலை தான் வந்து நமக்கு கொடுக்குது. மேலும் பார்த்திங்கன்னா சில இந்த மாதிரி த்ரில்லர் படங்கும்போது சில லாஜிக்கல் லூப்போல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி சட்டென்று மாறுது வானிலை படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்த பையன், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அவன் கதாநாயகியை மீட் பண்ணுறான். இமீடியட்டாக அது கல்யாணத்தில் டேர்ன் ஆகுது. கதாநாயகி வந்து ஒரு மினிஸ்டரோட பொண்ணு. அவரும் வந்து இவங்களோட மேரேஜுக்கு வேறு மாதிரி ஒரு பிளானில் இருக்கார். இன்னொரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டியும் இவளை கல்யாணம் பண்ணுங்கிற, சொத்துக்காக கல்யாணம் பண்ணுங்கிற அந்த ஆங்கிளில் இருக்கான். மீன் டைம் இவங்க கல்யாணம் ஆகி ஒரு ரிசார்ட்டில் தங்குறாங்க. அங்கே இவங்களோட ப்ரைவேட் வீடியோஸ் வந்து அந்த ஹோட்டல் ரிசார்ட் ஓனர் வந்து எடுத்துடுறாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளத்தோட ஜெய் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவர் சார்ட் அவுட் பண்ணாரா இல்லையா? இதுதான் சட்டென்று மாறுது வானிலை. இதை வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை ஒரு த்ரில்லராக கொடுக்கணும்னு நினச்சி என்கேஜிங் மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணி ஃபைனலி டர்ன்ட் அஸ் அ ஆவரேஜ் ஒன் டைம் ரொமான்டிக் த்ரில்லர் படமாக இந்த சட்டென்று மாறுது வானிலை முடியுது. படத்தை பொறுத்த வரைக்கும் யூஏ சர்டிஃபைடு தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.